ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பரீட்சா காந்திஜி Q&Aல பரீட்சாவுடைய ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தாச்சு, செகண்ட் ரோமன் பார்த்தாச்சு, தேர்ட் ரோமன் பார்க்க போகிறோம். தேர்ட் ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, பிக்சர் கொடுத்துருவாங்க, கொஷின் கேட்பாங்க. ஏ கியா ஹை பார்த்திங்களா, மேலே ஹெட்டிங் பார்ப்போம். சித்ரா தேக்கோ அவுர் சித்ர தேக்கோ அவுர் ஜவாப் தோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. see the pictures, பிக்சரை பார்த்து நம்ம ஆன்சர் எழுதணும். ஏ கியா ஹை, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் புக்கு கொடுத்துருக்காங்க. புக்குக்கு என்ன ஹிந்தியில் நேம், கிதாப். ஏக் கிதாப் ஹை, ஏ கியா ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், ஏ கிதாப் ஹை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், செகண்டு. ஏ கியா ஹை, என்ன பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பென் கொடுத்துருக்காங்க. பென்னுக்கு என்ன ஹிந்தியில், கலம். ஏ கலம் ஹை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள், ஹாத் மே கியா ஹே, கையில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன எழுதணும், ஹாத் மே குச் நஹி ஹே, கையில் ஒன்றும் இல்லை. மேஜ் கஹா ஹே, மேஜ் எங்கே இருக்குது, மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை தரை மீது இருக்கின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த்தில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்கு என்ன ஹிந்தியில், கர். ஏ கியா ஹே, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏஹ் கர் ஹை. ஏஹ் அப்படின்னா இது, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஹ் கர் ஹை, இது வீடு. ஏஹ் கியா ஹை, இந்தியா மேப் கொடுத்துட்டு ஏஹ் கியா ஹை கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். ஏஹ் பாரத் கா மான் சித்ர ஹை, இது இந்தியாவினுடைய மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாருங்கள். லடுக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹே, என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டில் மைதானத்தில் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஹிந்தியில் என்ன எழுதணும், கேல்தே. லடுக்கே மைதான் மே கேல்தே ஹை, என்ன பண்ண போகிறீங்க, கியாவை எடுத்துகிட்டு கேல்தே போட போகிறீங்க. அப்புறம் கர்த்தேவை எடுத்துடணும். என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். லடுக்கே மைதான் மே கேல்தே ஹை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எய்த் ஒன். கோடா கியா கீச்தா ஹை, குதிரை என்ன இழுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடா காடி கீச்தா ஹை, குதிரை வண்டி இழுக்குது. காடி அப்படின்னா வண்டி. நெக்ஸ்ட்டு ஏ கியா கர்த்தி ஹே, ஏன்னா இவர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள். ஏ கானா பனாத்தி ஹே, அவங்க என்ன பண்ணுறாங்க, குக் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அடுப்பு மாதிரி சிம்பிள் கொடுத்து சமைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஏ கானா சாப்பாடு சமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 10th கொஷின். நௌக்கர் கியா லாத்தா ஹை, நௌக்கர்னா வேலைக்காரன், வேலைக்காரன் என்ன கொண்டு வரா அப்படின்னு கேட்குறாங்க. நௌக்கர் தர்காரி லாத்தா ஹை, தர்காரி அப்படின்னா வெஜிடபிள்ஸ், நமக்கு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள். தும் கைசே காவ் ஜாவோங்கே, நீங்கள் கிராமத்துக்கு எதில் போவீங்க, பஸ்ஸில். ஸோ மைம் பஸ் சே காவ் ஜாவூங்கா, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் ஓங்கே ஊங்கா அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், சரியா. அப்படிலாம் வந்து அது ஃப்யூச்சர் டென்ஸ். தால இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ், ஓகேவா. ஹையில் இருந்தது அது ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் மாங் பச்சே கேலியே கியா லாத்தி ஹே, அம்மா குழந்தைங்களுக்காக, பச்சேனா குழந்தைகளுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாங் பச்சே கேலியே ஃபல் லாத்தி ஹே, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதணும், ஃபல். மாங் பச்சே கேலியே, கியாவை எடுத்துகிட்டு ஃபல் மட்டும் போட்டால் போதும் நம்ம. ஃபல் லாத்தி ஹை. நெக்ஸ்ட்டு 13th. தாலி மே கியா ஹை, தாலினா பிளேட், பிளேட்டில் என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் என்ன ஹிந்தியில், சேப். தாலி மே சேப் ஹை. நெக்ஸ்ட்டு 14th கொஷின் பாருங்கள். தும் கிசே சுன்தே ஹோ, நீ எதன் வழியாக கேட்குவ, காது வழியாக தானே கேட்குவ. ஸோ மைம் கானோங் சே சுன்தா ஹூங், மைமுன்னு வந்தால் ஹூங்னு எழுதணும், தும்முன்னு வந்தால் ஹோன்னு எழுதணும், சரியா. அது பேசிக்கானது, அதில் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மைமுன்னு வந்தால் ஹூங்கில் முடியணும், தும். நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பாருங்கள். தும் கிசே லிக்தே ஹோ, நீ எதுலேருந்து எழுதுகிற, மைம் கலம் சே லிக்தா ஹூங், பேனாலேருந்து எழுதுகிற. மைம் கலம் சே. கிசு சே அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கலம் சே, கிஸ் எடுத்துகிட்டு கலம் போட்டால் போதும், சே கூட கொஷின்லேயே இருக்குது. மைம் கலம் சே லிக்தா ஹூங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ, தன்யவாத் ஸ்டூடெண்ட்.